நம்ம ரஜினி சார் கூலி படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருந்து வந்தாரு. இதற்கிடையில ஞானவேல் இயக்கத்துல தான் நடித்த வேட்டையின் படத்துடைய டப்பிங் பணிகளையுமே நம்ம ரஜினி அவர்கள் முடித்து கொடுத்திருக்காரு. மேலும் வேட்டையின் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிலுமே கலந்து கொண்டு வழக்கம் போல தன்னுடைய வசீகரமான பேச்சால ரசிகர்களை ஈர்த்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் கூலி படப்பிடிப்புல கலந்து கொண்டாரு. இவ்வாறு பிஸியாக இருந்து வந்த ரஜினி சாருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. எனவே மருத்துவமனையில சிகிச்சைக்காக ரஜினி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் ஒட்டுமொத்த பிரபலங்கள் அனைவருமே உச்சகட்ட பதட்டத்தில் ஆளாகியிருக்காங்க. ஆனால் பதட்டப்படும் அளவிற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் ரஜினி சார் தற்போது நலமுடன் தான் இருக்காராம். இன்னும் 2 நாட்கள்ல ரஜினி அவர்கள் வீட்டிற்கு திரும்புவார் அப்படின்னு மருத்துவமனையிலிருந்து அறிக்கையுமே வெளியாகிடுச்சு. இது ரசிகர்கள் திரை வட்டாரங்களை சார்ந்தவர்களை நிம்மதியடைய வச்சிருக்கு. இந்த நிலையில் இன்று வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்கு. படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகுது. எனவே ரஜினி சார் சற்று ஓய்வில் இருப்பதால வேட்டையின் படத்திற்கு எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு அந்த படக்குழுவுமே தற்போது இந்த படத்துடைய ட்ரெய்லரை மாலை 5 மணிக்கு வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ அதற்கான அறிவிப்புமே தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.